வெல்கம் வியூவர்ஸ். அது ஜூலை 25, 2016 சிங்கப்பூர். டைம் இப்ப கரெக்டா காலையில 9:30 மணி இருக்கும். அங்க இருக்கிற பிஷான் அப்படிங்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல காயத்ரி அப்படிங்கிற ஒரு பெண் பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் கிளினிக்கு கால் பண்றாங்க. தன்னுடைய வீட்டுக்கு உடனடியா டாக்டர் வர சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப போன் எடுத்து அந்த நர்ஸ், என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுங்க, அப்பதான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ண முடியும், யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு காயத்ரியோ தன்னுடைய வீட்டுல வேலை செய்யற லேடி திடீர்னு கிச்சன் ஃப்ளோர்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சோ உடனடியா எங்களுடைய வீட்டுக்கு வந்து அவங்கள செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த நர்ஸோ, இல்ல இப்ப டாக்டர்ஸ் அவைலபிளா இல்ல, எல்லாருமே பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்காக வேணா நான் ஆம்புலன்ஸை சென்ட் பண்றேன், நீங்க உங்களுடைய மெய்டை கூட்டிட்டு இங்க ஹாஸ்பிட்டல் வந்துருங்க, இங்க அவங்கள செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காயத்ரியோ அதுக்கு ஒத்துக்கல. இல்ல நீங்க வீட்டுல வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்த உடனே நாங்க வர சொல்றேன் அப்படின்னு அவங்களுடைய அட்ரஸை வாங்கிட்டு அந்த போனை கட் பண்றாங்க. அந்த நர்ஸ் அங்கிருந்த டாக்டர் கிரேஸ் குவான் கிட்ட இத பத்தி சொல்றாங்க. அந்த டாக்டரும் சரியா 10:50 நிமிடங்களுக்கு பிஷான்ல இருக்கிற அந்த காயத்ரியுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அங்க வந்து அந்த மெய்ட, அதாவது அந்த வேலைக்கார பெண்ணை செக் பண்ணி பார்த்தவரு ஆல்ரெடி அந்த மெய்டு இறந்துட்டதா சொல்றாரு. இதை கேட்ட காயத்ரிக்கு கொஞ்சம் கூட நம்ப முடியல. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உடல் அசைஞ்சிட்டு இருந்துச்சு, அவங்க இறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, மறுபடியும் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செக் பண்ண டாக்டர் இல்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணப்படுது. போலீஸ் மற்றும் பாராமெடிக்ஸ் டீமும் அங்க வராங்க. அப்படி அங்க வந்த போலீஸ் அங்க என்ன நடந்துச்சு, அந்த மெய்டுக்கு உண்மையாவே என்ன ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சப்ப அது ஒட்டுமொத்த சிங்கப்பூரையே அதிர்ச்சி அடைய வச்சது. அப்படி போலீஸ் அங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, அங்க என்ன நடந்தது, அந்த மெய்டு எப்படி இறந்தாங்க, அவங்களுடைய இறப்பிற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ரொம்பவே டிஸ்டர்பிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்ட்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மியான்மர்ல இருக்கிற ஒன் ஆஃப் த போரஸ்ட் ஸ்டேட்டான சின் ஸ்டேட்ல இருக்கிற டிம்பி அப்படிங்கிற கிராமத்துல ஜூன் 13, 1992 பிறக்கிறாங்க பியாங் காய் டான். இவங்க இல்லாம இவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இன்னுமே 10 குழந்தைகள் இருந்தாங்க. பியாங் பிறந்த சில வருடங்கள்லயே அவங்களுடைய பேரண்ட்ஸ், அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போறாங்க. சோ பியாங் மற்றும் அவங்க கூட பிறந்தவங்க சேர்ந்து அவங்களோட பேரண்ட்ஸ் இவங்களுக்காக விட்டுட்டு போன கொஞ்ச நிலத்தை வச்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமா பணமும் சேர்த்து பியாங் படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சில காரணங்களால 9th ஸ்டாண்டர்டுக்கு மேல அவங்க படிக்கல. இப்படி நார்மலா போயிட்டு இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில 2010ஆம் ஆண்டு ஒரு நபர் அறிமுகமாகறாங்க. ஆனா அந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்களையே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சில மாதங்கள் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா பியாங் பிரெக்னண்டா இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த நிலைமையில தான் பியாங்குக்கு பிப்ரவரி 2013 ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு முங் லம் டுங் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. இப்போ தன்னுடைய ஹஸ்பண்ட் தன்னை விட்டுட்டு போனதால தன்னுடைய குழந்தைய நல்லா வளர்க்கறதுக்காக, தன்னுடைய குழந்தைய காப்பாத்துறதுக்காக பியாங் பக்கத்தில் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு ரொம்பவே கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சம்பளம் அவங்களுக்கு பத்தவே இல்லை. சோ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் அந்த ஊர்ல இருந்த மக்கள் சிங்கப்பூர்ல அதிக சம்பளம் தர்ற வேலை இருக்கிறதா பேசிட்டு இருக்கிறத கேக்குறாங்க.
ஸோ இதை கேட்ட பியாங் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது நம்ம சிங்கப்பூருக்கு போய் ஒரு 2-3 வருடங்கள் இருந்து கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு மறுபடியும் இங்க வந்து தன்னுடைய பையனை நல்லா வளர்த்தி படிக்க வச்சு அவனுக்காக ஒரு வீடு கட்டி தரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா சிங்கப்பூர்ல வேலை செய்யறதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பியாங்குக்கு இப்ப 22 வயது தான் ஆகுது. 23 வயது ஆகுறதுக்கு இனிமே 2 மாதங்கள் இருக்கு. சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்ன அப்படின்னா, தன்னை கொஞ்சம் பெரிய பொண்ணா காட்டிக்கிறதுக்காக காசு கொடுத்து தன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை மாத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்காக பியாங் ஒரு ஏஜென்ட்டை பார்த்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லி இந்த மாதிரி என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி எப்படியாவது சிங்கப்பூருக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் அதுக்காக அந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு லஞ்சமும் கொடுக்கப்படுது. இந்த காசை வாங்கின ஏஜென்ட் இமிகிரேஷன் ஆஃபீஸருக்கு லஞ்சம் கட்டி பியாங்குடைய டேட் ஆஃப் பர்த்தை மாத்துறாங்க. ஏப்ரல் 11, 2015 பியாங்குக்கு பாஸ்போர்ட் கொடுக்கப்படுது. ஸோ இப்போ இது கொஞ்சம் தன்னை அதிக வயசு இருக்கிறவங்களாகவும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாகவும் சிங்கப்பூர்ல இது தன்னை காமிக்கும் அப்படின்னு நம்பினாங்க பியாங். அப்பதான் சிங்கப்பூர்ல இருக்கிற 35 வயதான காயத்ரி முருகையன் அப்படிங்கிறவங்க தன்னுடைய பிளாட்ல வேலை செய்யறதுக்கு ஒரு சர்வெண்ட் வேணும் அப்படின்னு ஒரு ஜாப் ஆஃபரை போஸ்ட் பண்றாங்க. அந்த போஸ்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை செய்யறத விட ரொம்பவே அதிகமான சம்பளம் போட்டிருந்துச்சு. அப்பதான் அந்த போஸ்ட்டுக்கு கீழேயே சில கண்டிஷன்ஸ் இருக்கிறதையும் பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, அங்க வேலை செய்ய வர்றவங்க போன் வச்சிருக்க கூடாது, அவங்களுடைய அனுமதி இல்லாம வெளியே இருக்கிற ஆட்கள் யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது, அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருந்திருக்கு. இதை பார்த்த பியாங் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இங்கிருந்து கஷ்டப்படுறதுக்கு அங்க போய் அவங்க சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே கேட்டு நல்லபடியா வேலை செஞ்சோம் அப்படின்னா அங்க நம்மளுக்கு வர்ற அதிகப்படியான சம்பளத்தை வச்சு சீக்கிரமாவே நம்ம மறுபடியும் இங்க திரும்ப வந்து நம்மளுடைய மகனுக்காக ஒரு வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாபுக்கு அப்ளை பண்றாங்க. அப்படி பியாங் வேலைக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா காயத்ரி பியாங்க கான்டாக்ட் பண்றாங்க. அப்ப காயத்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய வீட்டுல காயத்ரியுடைய அம்மா, காயத்ரியுடைய கணவர், அதுக்கப்புறமா காயத்ரியுடைய 2 குழந்தைகள் அப்படின்னு மொத்தமா 5 பேர் இருக்காங்க அப்படின்னும், தன்னுடைய அம்மாவிற்கு 57 வயது ஆகுறதுனால அவங்களால சரியா வேலை செய்ய முடியல, அது மட்டும் இல்ல என்னுடைய 2 குழந்தைகள்ல ஒரு பொண்ணுக்கு 4 வயது அப்படின்னும், இப்பதான் 2வது குழந்தை பிறந்து சில மாதங்கள் தான் ஆகுது. சோ இந்த மாதிரியான நேரத்துல என்னால வீட்டு வேலை செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டு வேலை ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் கொடுத்திருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்க அடுத்த மாசமே இங்க வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தன்னுடைய ஹஸ்பண்ட் போலீஸ்ல வேலை செய்யறதால விசா ப்ராசஸ், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே சீக்கிரமாவே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை மனசுல வச்சு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லி அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிருக்காங்க பியாங். உடனடியா பியாங் சிங்கப்பூர் போறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணப்படுது. அப்ப எல்லா ப்ராசஸுமே சீக்கிரமாவே முடிஞ்சு அடுத்த மாசமே சிங்கப்பூர்ல இருக்கிற பிஷான் பிளாட்டுக்கு போய் தங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க பியாங். வேலைக்கு சேர்ந்த புதுசுல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்பதான் பக்கத்துல யாரோ இங்க வேலை செய்ய வர்ற யாருமே ரொம்ப நாட்கள் இருந்ததில்ல, எல்லாருமே கொஞ்ச நாளையே வேலையை விட்டு போயிடுறாங்க அப்படின்னு பியாங் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால சந்தேகம் அடைஞ்ச பியாங் இத காயத்ரி கிட்ட போய் கேட்டிருக்காங்க. காயத்ரியும், ஆமா உனக்கு முன்னாடி இங்க 4 பேர் வேலைக்கு வந்தாங்க, ஆனா வந்தவங்க யாருமே ஒழுங்கா வேலை செய்யல, அதிகமா போன் யூஸ் பண்றது, பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு வீட்டுல எந்த ஒரு வேலையுமே நடக்கல, அதனாலதான் அவங்கள வேலையை விட்டு நிறுத்திட்டேன். எனக்கு என்னுடைய வேலை கரெக்டா நடக்கணும், அவ்வளவுதான், மத்தபடி எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல, அதுக்காக தான் நான் அவ்வளவு கண்டிஷன்ஸோட இந்த முறை வேலைக்கு ஆள் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பியாங்கும், ஓகே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வேலை செய்யல, அவங்க பண்ண தப்புக்கு காயத்ரி அவங்கள வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்க, இதுலன்னு இருக்கு, நம்ம வேலையை கரெக்டா பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு பியாங் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாங்க. அதிலிருந்து அடுத்த சில நாட்கள்லயே காயத்ரியுடைய நடவடிக்கை எல்லாமே மாற ஆரம்பிக்குது. எதுக்கு எடுத்தாலுமே எரிஞ்சு விழுகிறது, திட்டுறது அப்படின்னு பியாங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்கிற, எல்லாத்தையுமே பொறுமையா செய்யற, எதையுமே கிளீனா வச்சுக்க மாட்டேங்கிற, நீயுமே கிளீனா இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு ரொம்பவே ஹார்ஷான வார்த்தைகள்ல திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ரொம்பவே வியர்டா பியாங் குளிக்கிறப்பவும் பாத்ரூமை யூஸ் பண்றப்பவும் நீ பாத்ரூமுடைய கதவை திறந்துதான் வச்சிருக்கணும், கதவை சாத்தக்கூடாது, அப்பதான் நீ ஒழுங்கா சுத்தமா குளிக்கிறியா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ குளிக்கிறதா இருந்தா என் முன்னாடியே குளி அப்படின்னு சொல்லி
இருக்காங்க. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த இடத்துலயே இவங்க இல்ல என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்லிருக்கணும். அப்படி இவங்க நோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அடுத்தது இவங்களுக்கு நடக்க போறத தவிர்த்திருக்கலாம். இவங்கள மாதிரியே தான் நம்மளும் நம்மளுடைய லைஃப்ல நிறைய இடங்கள்ல நோ சொல்றதே இல்ல. நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல உங்க தலைக்கு மேல வேலை தர்றப்ப அதுக்கு நோ சொல்ல மாட்டோம். அப்பதான் நம்மளுக்கு சேலரி வந்திருக்கும், அதுக்கும் நம்ம ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சிருப்போம், நம்மளுக்கு பிடிச்சதை ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். கரெக்டா அன்னைக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி நம்ம கிட்ட பணம் கேட்பான். இல்ல அப்படின்னு சொன்னா ஏதாவது தப்பா நினைச்சிருவானோ அப்படின்னு நோ சொல்ல மாட்டோம். சோ நம்மளுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள்ல, நம்ம பண்ண முடியாத விஷயங்களுக்கு நோ சொல்றதுல தப்பே இல்ல. அப்படி எதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணும் அப்படிங்கறத ஹவு டு சே நோ அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்கை குக்கு எஃப்எம்ல கேளுங்க. எப்படி நோ சொல்றது அப்படிங்கிற வித்தைய நீங்களும் கத்துக்கோங்க. குக்கு எஃப்எம் அப்படிங்கிறது ஒரு ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். இந்த ஆப்ல இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஆடியோ புக்ஸ் இருக்கு. T5T50 அப்படிங்கிற நம்மளுடைய ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணா 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். மந்த்லி 49 ரூபாயில நீங்க குக்கு எஃப்எம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இது பியாங்குக்கு ரொம்பவே மன கஷ்டத்தை கொடுத்தாலுமே அவங்களோட ஃபேமிலி கஷ்டத்தை நினைச்சு எல்லாத்தையுமே ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அண்ட் எப்பவுமே பியாங் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு ஃப்ரிட்ஜில் இருந்து ரொம்பவே ஜில்லுன்னு சாதமும் தண்ணியில ஊற வச்ச பிரெட்டும் தான் சாப்பிட்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனா அதையுமே சில நாட்கள்ல நீ ரொம்பவே அதிகமா சாப்பிட்ற, ஆனா வேலை மட்டும் ரொம்பவே கம்மியா செய்யற அப்படின்னு கொடுத்துட்டு இருந்த அந்த சாப்பாட்டையுமே கட் பண்ணி அவங்களுடைய கை குழந்தைக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கும் இல்லையா, அந்த மிச்ச மீதி அதை மட்டும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அப்ப வரைக்கும் வெறும் வார்த்தைகளால திட்டிட்டு இருந்தவங்க சில மாதங்களையே பியாங்க ரொம்பவே கொடூரமா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தூங்குற நேரத்தை 5 மணி நேரங்களா கம்மியாக்குறாங்க. சரியான சாப்பாடும் தூக்கமும் இல்லாம அங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு சில மாதங்கள்லயே 15 கிலோ வரைக்குமே வெயிட் கம்மியாக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 மாதங்கள்ல அவங்களுடைய பாடியுடைய வெயிட்ல 38% கம்மியாயிருந்தாங்க. சிங்கப்பூருடைய ரூல்ஸ் படி அங்க வந்து வேலை செய்யற வெளிநாட்டை சேர்ந்த எல்லா தொழிலாளர்களுமே 6 மாதங்களுக்கு ஒரு முறை மெடிக்கல் செக்அப் பண்ணணும். அதாவது அவங்க சேஃப்டியா இருக்கிறாங்களா, இல்ல அவங்க வேலை செய்யற இடத்துல ஓனர்ஸ் ஏதாவது அவங்கள அபியூஸ் பண்றாங்களா, அவங்க நல்லா தான் இருக்காங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்கு. அப்படி அந்த மெடிக்கல் செக்அப்புக்காக பியாங்க காயத்ரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும் பொழுது அடிச்ச காயத்தை மறைக்கிறதுக்காக மாஸ்க் போட்டுட்டு கேப் போட்டுட்டு ஃபுல்லா அவங்கள கவர் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன பியாங்க செக் பண்றதுக்காக மாஸ்க் மற்றும் தொப்பி எல்லாத்தையுமே கலட்ட சொன்ன டாக்டர்ஸ் அவங்களுடைய உடம்புல இருந்த காயத்தை பார்த்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு காயத்ரி பியாங் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவங்களே முந்திட்டு அவ அப்படிதான் அடிக்கடி கீழே விழுந்துருவா, அதுல ஏற்பட்ட காயம் தான் இது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. வேற வழி இல்லாம பியாங்கும் ஆமா நான் கீழே விழுந்துட்டேன், அதுல ஏற்பட்ட காயங்கள் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியாங்க இப்படி சொன்னதால டாக்டர்ஸ் அதுக்கப்புறமா எதுவுமே கேட்கல, அடிப்பட்ட காயத்துக்கு டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. இப்படி பியாங் அங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா 6வது மாசத்துல ஒரு தடவையும் 10வது மாசத்துல ஒரு தடவையும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போயிருக்காங்க. ஆனா அந்த 2 முறையுமே ஏதேதோ காரணத்தை சொல்லி காயத்ரி அந்த மெடிக்கல் செக்அப்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. பியாங்க இங்க சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்ச அவங்களுடைய ஏஜென்ட் அவங்கள செக் பண்றதுக்காக கால் பண்ணி கேட்கும்போது கூட தனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தான் நல்லா தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால பியாங் அங்க வேலை செய்யற இடத்துல நிம்மதியா தான் இருக்காங்க, சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. அது வரைக்குமே பியாங் மேல ஒரு கோவம் மட்டும்தான் வச்சிருந்த காயத்ரிக்கு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோவம் பியாங் மேல ஒரு விதமான வெறுப்பா மாற ஆரம்பிச்சது. ஸோ அந்த வெறுப்புல ஒரு நாள் பியாங் அயன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்க வந்த காயத்ரி பியாங் அயன் பண்ணிட்டு இருந்த அந்த அயன் பாக்ஸை வாங்கி பியாங்குடைய உடம்புல சூடா இருந்த அயன் பாக்ஸை அப்படியே வச்சிருக்காங்க. அவங்க வழியில கீழே விழுந்தப்பவும் அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சு லிவிங் ரூம் வரைக்குமே இழுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி அவங்க இழுத்துட்டு வரும் பொழுது பியாங்குடைய தலைமுடி அப்படியே கையோட வந்திருக்கு. இதனால பியாங்குடைய தலையில ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வலிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. இப்படி நடக்கிறதெல்லாம் எங்க பியாங் வெளியே சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல அவங்கள அந்த வீட்ல இருந்த கிரில் கேட்லயே கட்டி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் ஜூன் 15, 2016 அன்னைக்கு நைட்டு 11:30 மணி அளவுல பியாங் துணிகளை துவைச்சிட்டு இருக்கும் பொழுது காயத்ரியும் அவங்களுடைய அம்மாவும் அங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த சாப்பாட்டை நீதான் திருடி சாப்பிட்டிருக்க அப்படின்னு பியாங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னே தெரியாத பியாங் இல்ல நான் எடுக்கல, நான் திருடல, நான் எந்த தப்புமே பண்ணல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதை கொஞ்சம் கூட காதுல வாங்காத காயத்ரி மற்றும் காயத்ரியுடைய அம்மா கண்டினியூஸா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப காயத்ரி ரொம்பவே ஃபோர்ஸா பியாங்குடைய முகத்திலேயே குத்த ஆரம்பிச்சிருக்காங்க.
அதன் பிறகு அங்க பக்கத்தில் இருந்த பக்கெட்ல இருந்த தண்ணி எடுத்து பியாங் மேல ஊத்திட்டு பியாங்குடைய தலைமுடிய புடிச்சு லிவிங் ரூம் வரைக்கும் இழுத்துட்டு வராங்க. அப்ப சாப்பாடு கொடுக்காம அந்த ஈர துணியோட நைட்டு முழுவதுமே அந்த கிரில் கேட்ல கட்டி வைக்கிறாங்க. பசியிலையும் குளிர்லயும் ரொம்பவே கஷ்டப்பட்ட பியாங் கொஞ்ச நேரத்திலேயே தன்னை மறந்து கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் அடுத்த நாள் காலையில 5 மணி அளவுல பியாங் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக காயத்ரி அங்க வந்திருக்காங்க. அப்ப பியாங் இன்னுமுமே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து கோவமடைஞ்ச காயத்ரி அவங்களுடைய வயிற்று மேலேயே வேகமா எட்டி உதைச்சிருக்காங்க. அவங்களுடைய தலை முடிய பிடிச்சு அந்த கிரில் கேட்லயே 3 முறை கண்டினியூஸா ரொம்பவே வேகமா அடிச்சிருக்காங்க. அப்பவுமே அவங்க கண்ணை முழிக்கல அப்படின்னு பியாங்குடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்காங்க. ஆனா அப்பவுமே பியாங் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதுக்கப்புறமா அங்கிருந்து போன காயத்ரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா காலையில 7:30 மணி அளவுல திரும்பவுமே வந்து பியாங்க பார்த்திருக்காங்க. ஆனா பியாங் அப்பவுமே கண்ணை முழிக்கல. சோ பயந்து போன காயத்ரி அவங்களுடைய அம்மாவை கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அங்க வந்து பியாங்குடைய நிலைமையை பார்த்த காயத்ரியுடைய அம்மா உடனடியா டாக்டருக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்பதான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. எங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு பயந்து டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி டாக்டர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பியாங்குடைய ஈரமான ட்ரெஸ் எல்லாமே மாத்தி புது ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க வந்த டாக்டர் பியாங் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அசைஞ்சாங்க அப்படின்னு பொய் சொல்லியிருக்காங்க காயத்ரி. அதுக்கப்புறமா தான் டாக்டர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருக்காரு. போலீஸும் கொஞ்ச நேரத்துல அங்க வராங்க. அங்க வந்து சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் வீட்டை ஃபுல்லாவே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் செக் பண்ணும் பொழுதுதான் அங்க இதுக்கு முன்னாடி சிசிடிவி இருந்ததற்கான அடையாளம் இருக்கிறத பாக்குறாங்க. சோ சந்தேகப்பட்ட போலீஸ் அதுல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு அதை பத்தி கேட்கும் பொழுது காயத்ரி அதை வீட்டுடைய ஓனர் 6 மாசத்துக்கு முன்னாடியே எடுக்க சொல்லிட்டாரு, அங்க சிசிடிவி இல்ல அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க. ஆனா இதை நம்பாத போலீஸ் தொடர்ந்து அந்த வீட்டுக்குள்ள தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா சிசிடிவியுடைய ஃபுட்டேஜையும் செக் பண்ணும் பொழுது அந்த முக்கியமான சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்குது. அதுல காயத்ரி மற்றும் காயத்ரியுடைய அம்மா அவங்களுடைய கையில கிடைச்ச எல்லா பொருட்களையுமே வச்சு, அதாவது பிளாஸ்டிக், இரும்பு அப்படின்னு எல்லா பொருட்களையுமே வச்சு யாங்க அடிச்சு உதைச்சது, துன்புறுத்தினது அப்படின்னு எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. இதை பார்த்து ஷாக்கான போலீஸ் காயத்ரி மற்றும் காயத்ரியுடைய அம்மாவை உடனடியா கைது பண்றாங்க. ஆனா காயத்ரியுடைய நெய்பர்ஸ் காயத்ரியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காயத்ரி ரொம்பவே நல்லவங்க, அவங்க இப்படி பண்ணாங்க அப்படிங்கறத என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பியாங்குடைய அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. அதுல பியாங்குடைய மூளைக்கு போற ஆக்சிஜன் சப்ளை, பிளட் சப்ளை இல்லாம பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகாம ஸ்டாப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம பியாங்குடைய உடம்புல 31 இடங்கள்ல தழும்புகளும் 47 இடங்கள்ல காயங்கள் இருக்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. பியாங் இறக்கும் பொழுது கரெக்டா 24 கிலோ தான் இருந்திருக்காங்க. மேலும் போலீஸுடைய விசாரணையில பியாங் மியான்மர்ல இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு 5 முறை கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல முதல் முறை அவங்க பேசினப்ப எப்பவும் போல சகஜமா நார்மலா தான் பேசியிருக்காங்க. ஆனா அடுத்தடுத்து வந்த கால்ஸ்ல அவங்களுடைய பேச்சுல ஏதோ வித்தியாசம் இருந்திருக்கு. அண்ட் கடைசியா அவங்க பேசின கால்ல, அதாவது ஜூலை 12, 2016 அன்னைக்கு அவங்க பேசின கால்ல அவங்க தனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பியாங் அவங்களுடைய வீட்டுல கடைசியா பேசினது. இப்ப கிடைச்சிருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ், பியாங் தன்னுடைய வீட்டுக்கு பேசின கால் ஹிஸ்டரி, பியாங்குடைய அட்டாப்சி ரிப்போர்ட், இது எல்லாத்தையுமே வச்சு காயத்ரி மற்றும் காயத்ரியுடைய அம்மா மேல கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. அவங்க மேல ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் சார்ஜஸ் போடப்பட்டு தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்படுது. ஆனா காயத்ரியுடைய லாயரோ காயத்ரிக்கு மன ரீதியான பிரச்சனை இருக்கு, அதனால அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. இதனால கோர்ட் காயத்ரிக்கு சைக்காட்ரிக் அசஸ்மெண்ட் பண்றதுக்கு உத்தரவிடுறாங்க. இதுல காயத்ரியுடைய ஹஸ்பண்டும் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்து 2016 அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவருடைய போலீஸ் வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த கொலைக்கு சப்போர்ட் பண்ணதுக்காகவும் பியாங்க அடிச்சு கொடுமை பண்ணதுக்காகவும் தன்னுடைய ஒய்ஃப் மற்றும் தன்னுடைய அம்மாவை காப்பாத்துறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜஸை மறைக்க முயற்சி பண்ணதுக்காகவும் அவர் மேல சார்ஜஸ் போடப்படுது. 4 வருடங்களுக்கு அப்புறமா சைக்காட்டிக் அசஸ்மெண்ட் முடிஞ்சு ஏப்ரல் 2020 காயத்ரி திரும்பவுமே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணப்படுறாங்க. அந்த
அந்த அசஸ்மெண்டோட ரிசல்ட்ல காயத்ரிக்கு 2 சைக்காட்டிக் டிசார்டர் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிசார்டர், அதாவது அவங்களுக்கு 2வது குழந்தை பிறந்தப்ப கிளீனிங் மேல ரொம்பவே எக்ஸஸ் ஆன அப்சஷன் ஏற்பட்டிருக்கு. 2வது போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன், அதாவது 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ரெக்கவரிங் ஸ்டேஜ்ல டிப்ரெஷனுக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க. சோ இந்த 2 டிசார்டரும் சேர்ந்து அவங்களுடைய மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஸ்டாப் பண்ணிருச்சு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சோ காயத்ரி இதை வேணும் அப்படின்னே பண்ணல, அவங்களுடைய டிப்ரெஷன் எல்லாமே சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம பியாங்க இப்படி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. சோ காயத்ரி அவங்களுடைய சுய நினைவோட எதுவுமே பண்ணல அப்படின்னு காயத்ரியுடைய லாயர் சொல்லியிருக்காரு. கடைசியா காயத்ரிக்கு தூக்கு தண்டனை இல்லாம 30 வருடங்கள் சிறை தண்டனையும் இப்ப வரைக்குமே காயத்ரியுடைய அம்மா மற்றும் கணவருக்கு ஜட்ஜ்மெண்ட் வராம பெண்டிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம காயத்ரி ஜெயில இருக்கும் பொழுதே ஜனவரி 13, 2020 அவங்களுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் டிவோர்ஸ் ஆகிருச்சு. பியாங் இறந்து அடுத்த 2 மாதத்துல, அதாவது செப்டம்பர் 2016 ஜசீரா அப்படிங்கிறவரு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்ன ரிலீஸ் பண்றாரு. அதுல ஃபாரின்ல வேலை செய்ய வரவங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பத்தி ரொம்பவே தெளிவா காமிச்சிருந்தாரு. அதுல பியாங்குடைய கதையுமே சேர்த்திருந்தாரு. இப்படி ஃபாரின்ல இருந்து அவங்களுடைய நாட்டுக்கு வேலை செய்ய வரவங்களுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்து அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சது. அதற்காக புது பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ரெகுலரா வேலை செய்யறவங்களுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்களுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அவங்கள மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம மெடிக்கல் செக்அப் கூட அவங்களுடைய BMI மற்றும் அவங்களுடைய நியூட்ரிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்ணி ரிப்போர்ட்ல அட்டாச் பண்ணணும்னு சொன்னாங்க. பியாங்குடைய இறப்பிற்கு அப்புறமா சிங்கப்பூர் கவர்மெண்ட் பல திட்டங்களையும் பல நன்மைகளையும் அந்த ஊர்ல வேலை செய்ய வரவங்களுக்காக அமல்படுத்திட்டு வராங்க. ஸோ SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக வெளிநாட்டுல வேலை அப்படிங்கிற ஆசை வார்த்தைக்கு மயங்கி அதிக பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி நம்ம ஊர்ல இருந்தும் எத்தனையோ பேர் பல வெளிநாடுகளுக்கு போய் சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி அங்க மத்தவங்க கிட்ட அடிமையா வேலை செய்யறதை காட்டிலும் நம்ம ஊர்ல கிடைக்கிற கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு கிடைக்கிற வேலைகளை பார்த்துட்டு முக்கியமா தன்னுடைய குடும்பத்தோட தன்னுடைய குழந்தைகளோட சேர்ந்து வாழ்க்கையில நிம்மதியாவது இருக்கலாம். இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் வெளிநாடுகள்ல பல கஷ்டமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதும் தெரியும். நான் ஒயிட் கலர் ஜாப்ஸ் பத்தி சொல்லல, ப்ளூ கலர் ஜாப்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற கஷ்டமான வேலைகளை பார்க்கறவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அப்படி போயிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கறதும் உண்மையான விஷயம் தான். ஆனா அப்படி போய் தங்கி வேலை செய்யற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கறதும் புரியுது. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.